யாருடைய இயக்கத்தை நடத்துகிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நான் கேட்கிறேன். SP வேலுமணி பல்லிழித்துக் கொண்டு மேடையில் ஏறி அந்த வேலை RSS தலைவருக்கு பரிசளித்து விட்டு வந்தார். யாருடைய இயக்கத்தை நடத்துகிறீர்கள்? 81ஆம் ஆண்டு சென்சஸ் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போது ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எந்த மதம் என்று குறிப்பிடவில்லை, தன்னை திராவிட மதம் என்று குறிப்பிட்டார். புரியுதா உங்களுக்கு? ஒரு தலைவர் பக்தி இலக்கியம், பக்தி நூல் என்கிற இடத்தில் பகவத்கீதை என்று குறிப்பிடவில்லை, ஆன்மீக நூல் என்று குறிப்பிடவில்லை, திருக்குறள் என்று குறிப்பிட்டார். அந்த தலைவருக்கு பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது வரலாற்றை படிச்சுட்டு வாங்க. வேலுமணி மாதிரியான ஆட்கள், எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்கள். பவன் கல்யாண் பேசுறான் சார், முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் பேசுறான். ஏண்டா, புரட்சி தலைவர் என்கிற தலைவரினுடைய வழி என்ன தெரியுமா உனக்கு? அந்த தலைவன் கடந்து வந்திருக்கிற பாதை என்ன தெரியுமா? வெட்கி தலை குனிந்திருக்க வேண்டாமா? அதிமுகவினுடைய தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். யாரா புரட்சி தலைவர்னு கேட்கிறாங்க. நான் முருகனை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்தான் முதல் புரட்சி தலைவர் என்று சொன்னால், பெண்களின் பெயரால் பல்கலைக்கழகம் இயங்க வேண்டும், பெண்களுக்காக பல்கலைக்கழகம், அதிலும் அன்னை தெரசாவின் பெயரால் பல்கலைக்கழகம் இயங்கணும் என்ற புரட்சியை செய்தவர் அந்த தலைவர். அவர் புரட்சி தலைவர் இல்லையா? அவர்தான் முதல் புரட்சி தலைவர் வரலாற்றுல. அந்த புரட்சி தலைவர் கண்டிருக்கிற இயக்கத்தை நடத்துகிற உங்களுக்கு, உங்களை கீழே வைத்துக் கொண்டு ஒருவன் மேடையில் பேசுறான். உண்மையான புரட்சி தலைவர், முதல் புரட்சி தலைவர் முருகன் தான். உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க. நான் பல முறை எம்ஜிஆர் தொலைக்காட்சியில சுட்டி காட்டி இருக்கிறேன். அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க. நீங்க அமித்ஷாவின் பெயரால் இயக்கம் நடத்தலையா? வெட்கமா இல்ல உங்களுக்கு? அந்த அண்ணாவினுடைய புகழை குறைக்கிற காணொளி காட்சி அந்த மேடையில வெளியிடப்படுது. பெரியாரினுடைய புகழை குறைக்கிற வகையில காணொளி காட்சி வெளியிடப்படுது. அதிமுக என்கிற கட்சியினுடைய தன்மை கெட்டு போச்சே. அதிமுக என்கிற கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கே ஆபத்து வந்துருச்சே. உங்களுக்கு கொள்கை என்று ஒன்று இருக்கிறதான்னு இன்னைக்கு திமுக கேட்கிறாங்கன்னா அதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி அல்லவா காரணம்.